இந்த வீடியோல நேத்து பெஞ்ச ஆலங்கட்டி மழையை பத்தி பார்க்க போறோம். இந்த ஆலங்கட்டி மழையை பத்தி நிறைய பேர் பேசின வீடியோ சோசியல் மீடியாஸ்ல வைரல் ஆகிட்டு இருக்கு. சரி, என்னடா இப்படி பேசுறாங்களேன்ட்டு நம்மளும் கொஞ்சம் பார்க்கலாமேன்னு பார்த்தா, இந்த ஆலங்கட்டி மலை தமிழ்நாடு அப்புறம் பெங்களூர் இந்தியால மட்டும் வரல. ஜனவரி மாசமே அமெரிக்கா டெக்சாஸ்ல வந்திருக்கு. அப்ப வளைச்சு வளைச்சு எடுத்துக்கிட்டா இருக்காங்களா? சரி, இந்த ஆலங்கட்டி மழை பெய்யறது நார்மல் தானே அப்படின்னு பார்த்தா, இந்த ஆலங்கட்டி எல்லாம் 12 மணி நேரம் ஆகியும் கரையாம இருக்கு. நார்மலா ஆலங்கட்டி 5 to 15 நிமிஷத்துக்குள்ள கரைஞ்சிடும். இது கரையாததால அமெரிக்கால டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுல அலுமினியம், பேரியம், ஸ்ட்ராண்டியம், லேட், மெர்க்குரி, சல்ஃபர் காம்போனன்ட்ஸ், நைட்ரேட்ஸ்னு இந்த வகையான கெமிக்கல்ஸ் மிக்ஸ் ஆன ஒரு கெமிக்கல் காம்போனன்ட் தான் இந்த ஆலங்கட்டி அப்படின்னு தெரிய வந்திருக்கு. தெரிஞ்சிடுச்சா? சரி, இத கரைக்க கேஸ் கட்டர்லாம் வச்சு பார்க்கும்போது இது கருகுதே தவிர கரையில. கேஸ் கட்டரை ஹெவி மெட்டல்ஸை கட் பண்ண தேவையான அளவு வச்சு செக் பண்ணப்போ அந்த கட்டியெல்லாம் கரைஞ்சிருக்கு. That's crazy. I mean, it's melting now. Okay, there it is. You have to put an enormous amount to melt this snow. And even then, it's having problems. Yeah. It's not an issue, but That's insane. it should just be turning off. சரி, இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க காரணம் தெரிஞ்சுக்க மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்க்கும்போது தான் தெரியுது இது ஒரு வகை பாராசைட் மாதிரியும் சம் கைண்ட் ஆஃப் பிளாஸ்டிக் மாதிரியும் தெரியுது அப்படின்னு இந்த அக்கா சொல்லியிருக்கு. Okay, these look like effing parasites or some type of plastic. நார்மலா ஸ்னோவை அப்படி இல்லைன்னா தண்ணிய இதெல்லாம் மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்க்கும்போது இப்படிதான் இருக்கும். Now, just to be clear, everyone, this is what snow and water are supposed to look like under a microscope, not the strange. ஆனா இதை வச்சு பார்க்கும்போது ஹெவி மெட்டல்ஸ் பிளட்ல கலந்துக்கும் போது தெரியக்கூடிய அந்த எக்ஸ் மாதிரியான வடிவங்கள் தெரியுது அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் வேற யாரும் இல்ல, பில்கேட்ஸோட எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லக்கூடிய சோலார் ஜியோ இன்ஜினியரிங்னு தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மெத்தட்ல என்ன பண்றாங்கன்னா, இதுல சில கெமிக்கல் பார்ட்டிகல்ஸை ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல ஸ்ப்ரே பண்றாங்க. So I flip this to L2, and I bring this one, and fire. Now look at that. Fire. ஸ்ப்ரே பண்றதுனால ஒரு தின் கெமிக்கல் கிளவுட் உருவாகுது. இந்த தின் கெமிக்கல் கிளவுட் சூரிய ஒளியை தடுத்து நிறுத்துமா. இதனால மனிதர்களுக்கு அல்சைமர், பார்க்கின்சன் போன்ற நோய்கள் வர சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. Geoengineering, where they're dropping nano aluminum from the atmosphere, and it goes into the nose, it goes directly into the brain, and it goes to the part of the brain that is most affected in Alzheimer's disease. I warned. சரி, இது மட்டுமா இவங்க பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா கிடையாது. இந்த ஆளு இன்னும் நிறைய பண்ணிருக்காப்புல. நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல எல்லாம் மாடிஃபை பண்ணி அந்த சாப்பாட்டை குழந்தைங்க சாப்பிடும் போது இந்த சாப்பாட்டை சாப்பிடுற குழந்தைகள் எல்லாம் கேயாவோ ரெண்டும் கட்டானவோ மறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இத பத்தி ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, George Soros, Bill Gates, and many more are pursuing a depopulation agenda. Very inappropriate. Poison in the food, fake medicine, endocrine disruptors, psych meds, and mass immigration. They want to turn your kids gay, retarded, or both. சாப்பாட்டுல பாய்சனை கலக்கி கொடுக்குறாங்களோ, பொய்யான மெடிசன்ஸையும், எண்டோக்ரைன் டிஸ்ரப்டர்ஸ், அதாவது நாளமில்லா சுரப்பியோட சீர்குழப்பின்னு சொல்லப்படுது. இந்த எண்டோக்ரைன் டிஸ்ரப்டர்னால மனிதர்களுக்கு ஏகப்பட்ட ஹார்மோன் ரிலேட்டட் ப்ராப்ளம் வருது, உடல் உபாதைகள்லாம் வருது. குறிப்பா சொல்லணும்னா மென்ஸோட ஸ்பெர்ம், அதாவது விந்தணுவின் தரம் குறையிறது, பெண்களுக்கு கருவுறுதலில் ஏற்படும் மாற்றம், பால் உறுப்புகளில் ஏற்படும் மாற்றம், முன்கூட்டிய பருவமடைதல், நரம்பு மண்டலம் அல்லது நோய் எதிர்ப்பு செயல்பாட்டில் ஏற்படும் மாற்றம், சில புற்றுநோய்கள், சுவாச பிரச்சனை, நீரிழிவு, உடல் பருமன், இருதய பிரச்சனை, நரம்பியல், அப்புறம் சைக்கிக்ஸ் மெட்ஸ், அப்புறம் மாஸ் இமிகிரேஷன்ஸ்லாம் ஏற்படுத்துறாங்களாம். இது எல்லாத்தையும் பண்ண காரணம் என்னன்னா டீபாப்புலேஷன் அஜெண்டா. அதாவது மக்கள் தொகையை குறைக்கணும். அதுக்கு இவனுங்க ஏற்படுத்துற திட்டங்கள்ல இதுவும் ஒண்ணு, லைக் கொரோனா மாதிரி. இதுல இன்னும் அச்சுறுத்துற விஷயம் என்னன்னா, பில்கேட்ஸ் நிறைய வீடியோஸ்ல நெக்ஸ்ட் பேண்டமிக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ பி சேவ். தேங்க்யூ. அளவுக்கு தான் மனுஷ பதர்களோட பேச்ச நிப்பாட்டி 500 வருஷம் ஆச்சு. என்ன ஏமல வம்பு கிளிக்கிய இல்ல பறவை பண்ணி இதோட தான் நான் பேசுறது. இல்ல நம்ம எலி ஐயா அது பொந்துக்குள்ள இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.
Take care.